என்ன பூ தண்ணி தரவா? ஏதோ வயசான காலத்துல வெயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றது. உருட்டு நகர என்கிட்டவா? நல்ல வேலைக்கு கிடக்க சொன்னாங்க. இதான் மாமியா பாறை. மாமியா பாறை இல்ல, மாமியா பாறை சேமியா பாறை. மாமியா பாறையோட சேர்ந்ததான் மாமியா பாறை இல்ல, உழவு வரைக்கும் உழவு பாறை. உள்ள வெலை மீன் ரோமியோ எல்லாம் இருக்குது. கடலுக்குள்ள விவசாயம் பண்ணுமோ? ஆமா, உழவு போட்டு அதான் அந்த மரம் செடி எல்லாம் வளர்க்கு. அதான் என்னடா சரிவா என்ன உள்ள வந்து தண்ணி தர செத்துக்கிட்டு போயிடாதீங்க. வாங்கிட்டா நானே இப்பதான் சாப்பிட்டு போய் ஆதார் கார்டு வேலை முடிச்சுருந்தேன். துணி துவச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரே போட்டிருக்கேன். 12 மணி எல்லா வேலையும் ஆளுங்களா பாக்குறாலும் தெம்பும் கிடையாது, உடம்புல வயசு போயிடுச்சு. நானே ஆண்டு மட்டும் கொண்டு வந்துருந்தேன். தேங்காய் சிஸ்டம் இங்க கொண்டு வந்த முகத்துல ஒரு பிள்ளையோட வாங்கி சமைச்சு தருவான்னு பார்த்தா இப்ப என் கையில கொடுத்து ஆஞ்சு இருந்தாலும் நம்மள கல்யாணம் முடிக்கும் போது கைய பிடிச்சிடுவாங்க. எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருப்பேன்னு இதான் அது. நீ வெயிலே இல்ல நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. அந்த இருக்கு அந்த பாலாமரத்தை கீழே குள்ளு 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 குள்ளுன்னு போயிருப்பாங்க. அன்னைக்கு என்னை இதுல உட்கார வச்சுட்டு இருக்கான். போங்க உங்களுக்கு தான் பொறி வச்சிருக்கான். அருவாமனையும் சட்டியும் எடுத்துட்டு அந்த பனை சட்டி இன்னும் சமைக்கல சட்டி குழம்பு சட்டி எங்க வரிய இந்த பனை ஒரு சொந்தக்காரங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்க போறிய. அத்தாச்சி கேட்டதா சொல்லுங்க. செருப்படம் வந்துட்டா எம்மே தோடி இந்த இரும்பு சரியான சுடுது. எங்கிட்ட நம்மளோட சுற்றுல பையன் வருவேன். அம்மா இந்த 1/2 கிலோமீட்டர் கூட 1/4 கிலோமீட்டர் கூட நடக்க முடியல. தாவே மண்ணு சுடுது. என்னடா இருக்கு மண்ணு சுடுது. குடிங்க இருங்கத்தான் என்ன பாரிக்கிறேன் தம்பி. வெட்டியாலாம் இல்ல, நீங்க வரும்போது துணி தான் துவைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. வீலி தூங்காதுடா. எந்த எல்லாத்தையுமா பண்ண இருக்கு எங்க பின்வாங்க எல்லாத்தையுமா. ஆமா மாமா கழுவி எடுத்து வச்சுக்கலாமா. பத்தாதுல குழம்பு வச்சு பொறிச்சு கேப்பியா போனா அங்க வாயும் போது மட்டும் நல்லா இப்படி சிக்கும் போது 5 இப்படித்தான் நான் அதுல செவ்வளே இருக்காதுதா. கையாலே பிச்சுறேன். தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா கடையில? தேங்காய் குழம்புக்கு எல்லாம் கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும். போனா ஒரு தேங்காய் தான் வாங்கிட்டு வந்து கடையில போகும்போது 1 கிலோ அப்படி வாங்கிட்டு வரணுமா. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுறதே, சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவேன். குத்தம்மா குத்தம்மா வெக்கமா வெக்கமா சொல்லவா சொல்லவா குத்தாலத்துக்கு உறங்குதானே. குத்தாலத்துக்கு உறங்குதானே இருக்கு மாடு என்னோட. ஏய் அது 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 நெத்தியை மட்டும் எடுங்க மாமா. அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த மீன். இருந்தாலும் வீடியோக்காவது கொஞ்சம் அழகாவே கலராவா தெரியும். ஏன் கருமட்டு கருவாய் எங்க குப்பைதான் கிடக்கும். தெருவுக்குள்ள என்ன கிடக்கும். ஆமா மாமா கருப்பா இல்லையா. கருப்புன்ற ஒரு கலரே உங்களை வச்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. சொல்றியா? நீ அப்படி சொல்ற.
போட்டு மீன். இதான் அந்த மீன் ரொம்ப சாப்பிட்டா மீன் எனக்கு பாருங்க வாய் இருந்துச்சுன்னா மீனுக்கு அழுதுரும் மக்களே. சரி மாமா மீன் அப்புறம் ஆஞ்சிட்டு வாங்கண்ணே, நான் அரிசி போட்டு வந்துடுறேன். அரிசி மட்டும் போட்டுட்டு வந்துடுறாங்களா? உங்களை மாதிரிலாம் ஒரு ஆளாக மீனாயி விட்டுட்டுலாம் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் மாமா. மீனாயும் போது கண்டிப்பாக கடுப்படிக்கும். பக்கத்தில் யாராவது வந்து பேசிக்கிட்டு இருந்தாதான் வேலை பார்க்குறது தெரியுமா? நீ பேசாம நான் வேலையை பார்ப்போம். சரி பாருங்க, நான் போகிறேன். நான் போகிறல நீ தான் பூரா தூங்கும் போது பாயில் ஒன்றுக்கு மோண்டு வச்சு உங்கள் அம்மாட்ட அடி வாங்குவியே நம்மளை கேள்விப்பட்ட. உங்கள் அம்மா சொன்னாங்க டவுசரை கழட்டி மூஞ்சில் அடிப்பாங்க நம்மள. நான் மீன் ஆஞ்சா எங்கள் மாமா ஏதாவது தண்ணி கொண்டு வருவாங்க. ஃப்ரிட்ஜில் உள்ள கூலிங் தண்ணி கொண்டு போகிறேன். உண்மையாக பயங்கர வெயில் அடிக்குது. மாமா சர்ப்ரைஸ். கூலிங் தண்ணி மாமா குடிங்கத்தா. ம் குழம்பு போட்டுக்கிறேன். அரைச்ச தேங்காய் அப்படியே கறி வெளினா பார்த்துக்கிறீங்களேன். வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு இந்தாங்கப்பா. நானே பக்கத்தில் வந்துடுறேன். குழம்பு வாங்கப்பட்ட மரத்து போல தாகத்துல போகும். இந்தாங்க குழம்பு மசாலா பொடி. பழமொழி சொன்னேன். மரம் தாவச்சுன்னா எனக்குலாம் தாவ தெரியாது. என்ன அதுக்கே மூஞ்சி பண்ணி மூஞ்சி மாதிரி போகுது. கரைச்ச புளி, வாயை மூடுங்க. அரைச்சி நிறைய போடுவாங்க தெரியுமா புளி. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் கிண்டிடணும். எல்லாத்தையும் குழம்பு அந்த மீன் கொஞ்சம் பொரிச்சுட்டு ஆயிரம் போது அழுதிய போங்க. மசாலா பொடி எடுத்துக்கோங்க. அழுதிடுச்சு கம்மியா இருக்கு. ஒன்னும் 1/2 கிலோ சைஸ் வைக்கும். ரோமியாவே எவ்வளவு பெருசா இருக்கேன். மீன் குழம்பே வச்சாலும் மீன் குழம்பை குழம்புக்கு மீன் பொரிக்கணும். இடைங்க சொண்டுதான் இறங்கும். காட்டுக்கு காய் நீயாவ இருக்கிற காய் பார்த்து செலவு பண்ண வேண்டியது. மீன் குழம்பு பொரிச்சு ஐயோ அதான் கரெக்டா பெருசா 2 கரண்டி இதுல வாத்தன குழம்பு சட்டி காமி. எனக்கு அப்படித்தான் அள்ளி ஊத்திட்டு அவ்வளவு குழம்பு ஊத்தலையா என்ஜாய் பண்ணுங்க. சோறுன்னு அவசரப்பட்டீங்களா? வீடு போட்டு குழம்புலாம் நிறைய நல்லாதான் இருக்கு. அரிசி நீளமா இருக்கு. அரிசி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப இப்ப இவன் இப்ப என்ன தெரியுமா? இவன் நாள் செல்ல பாத்துக்கிட்டே சாப்பிட்டுருக்கேன். மீன் ஒண்ணு இருக்குடா. உங்க மீன் முழுங்கிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி தானே இல்ல
என்னது பேரா என்ன மீன்? புதிப்பா புதிப்பு. உப்பு டேஸ்ட் இல்லைண்ணா பெருசாக என்ன டேஸ்ட் ஆகும் புதிப்புலாம் வந்துச்சுன்னா ஒரு 4 புதிப்பு பிள்ளைகளுக்கு தனியா எடுத்துக்கோங்க. பாரு எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. மாமியார் பால் தங்களுக்கு உழுவா பாறையாம்ல, உழவு பாறையாம்ல. அவ்வளோ பாரு ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு எடுத்து வந்தோம். அவ்வளோ டேஸ்டாக அதே மாதிரியே மீன் நல்லா சாஃப்டாவும் இருந்துச்சு. சரியான நைஸ். பேர் மட்டும் தானே மாறுது, லைட்டா சாயல் வருது அவ்வளவு. மத்தபடி மீன் எல்லாமே டேஸ்ட் ரேட்டு தான் தீர்மானம். நம்ம இருக்கோம்ல, ஒரு ஆள் கருப்போ, ஒரு ஆள் மாநிலமோ, ஒரு ஆள் சகப்பாருல. அந்த மாதிரி ஒரு ஆளு குண்டா, ஒரு ஆள் ஒல்லியா, ஒரு ஆளு ஹைட்டா, ஒரு ஆளு குட்டையா. தனியா 365 நாள் மீன் சாப்பிட போரடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் டெய்லி நம்ம ஒரே மீன் சமைக்கிறது. அதான் காரணம். அதான் காரணம். வீட்டில் கோழி அப்படின்னு சொல்லி நீ சமைக்கிற 365 நாள் கோழி சமைச்சின்னா உனக்கு போர் அடிச்சிடும். மட்டன் 365 நாள் சமைச்சா போர் அடிச்சிடும். மைண்ட் அதை ஏத்தி இருக்கணுமா, நேத்து நகர சாப்பிட்டோம் இன்னைக்கு பாறை சாப்பிடுறோம். நகரைக்கும் பாருங்கள காலையில நகர கஞ்சிக்க பொரிச்சு சாப்பிட்டு அது ஸ்கூலுக்கு பொரிச்சது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வச்சிருந்தேன் பொரிச்சு. காலையில நகர சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்டா இருக்குது. இப்போ பாறை சாப்பிட்றோம் டேஸ்ட் தான். நம்ம சங்கராவா சங்கரா ரோமியோ தான். நகர் இல்லம்மா, 2 நகர் இருந்துச்சு. ஜஸ்கின் எடுத்து அவிச்சு சோசப்டான். சோறுனா இப்படி குழம்புனா சோறுல அப்படி பிடிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு மீன் சமைச்சு சாப்பிட்றதுனா உங்கள் மீன் வந்து கிடைப்போங்க. கோயம்புத்தூர்ல இருக்குது, திருப்பூர்ல இருக்குது. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பாய். நாளைக்கு